திருவண்ணாமலை அருகிலே இருக்கக்கூடிய மிக மிக பழமையான ஒரு ஸ்தலமான ஆதி திருவரங்கம் அப்படின்ற ஸ்தலத்தை தான் நம்ம பார்க்க போகிறோம். அனைவருக்கும் வணக்கம். ஆன்மீக யாத்ரா மீண்டும் உங்களை அன்புடன் வரவேற்கிறது. நாம் இப்போ எங்கே இருக்கோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆதி திருவரங்கம் அப்படின்ற ஒரு ஸ்தலத்தில் இருக்கிறோம். விஷ்ணுவினுடைய 10 அவதாரங்களில் முதன்மையானது மச்ச அவதாரம் என்பார்கள். அந்த மச்ச அவதார காலத்து ஸ்தலமாக இந்த கோயில் இருக்குது. அந்த ஒரு ஸ்தலத்தோட வரலாறும் சிறப்புகளையும் பற்றி தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போயிடலாம். திருவண்ணாமலையிலிருந்து கள்ளக்குறிச்சி ரோட்டில் 30 கிலோமீட்டர் தொலைவில் வந்தோம்னா இந்த தென்பெண்ணை ஆற்று பாலத்தை நம்ம வந்தடையலாம். மணலூர்பேட்டை அப்படின்ற ஊருக்கு அருகே இருக்க இந்த தென்பெண்ணை ஆற்று பாலம் தான் நம்ம போயிட்டு இருக்க இடம். இந்த பாலத்தை கடந்த உடனேயே வலதுபுறம் திரும்பி 5 கிலோமீட்டர் தொலைவில் தான் இருக்குது ஆதி திருவரங்கம். இந்த ஸ்தலத்தோட வரலாறு அப்படின்னு பார்த்தோம்னா விஷ்ணுவினுடைய 10 அவதாரங்களில் மச்ச அவதாரம் என்று சொல்லக்கூடிய முதல் அவதாரம் தொடர்புடையது. ஆதி காலத்துல சோமுகன் என்ற அசுரன் தேவர்களை வெல்ல எண்ணி பிரம்மலோகம் சென்று தனது சாதுரியத்தால் பிரம்மாவிடம் இருந்து 4 வேதங்களை பெற்று சமுத்திரத்தில் சென்று ஒளிந்து கொண்டான். வேதங்கள் இல்லாததால் அகிலம் ஞானமின்றி தவித்தது. ஞானமற்ற நிலை பரவ தொடங்கியது. பிரம்மதேவரோ வேதங்கள் இன்றி புனர்ஜென்மம் எடுக்க முடியாத நிலையில் தவிப்பில் ஆழ்ந்தார். அதனால தேவர்களும் ரிஷிகளும் வேதங்கள் இன்றி தவித்தனர். இந்த நிலையை சரி செய்ய பார்க்கடல் வாசனான விஷ்ணுவால் தான் இயலும் என்று எண்ணி பிரம்மதேவரும் ரிஷிகளும் தேவர்களும் விஷ்ணுவிடம் சென்று முறையிட்டார்கள். வேதங்கள் களவாடப்பட்டதையும் ஞானமின்றி அதர்மம் தலை தோங்கியதையும் விரைவில் பிரளயம் வரும் என்பதை உணர்ந்தார் விஷ்ணு பகவான். எப்பொழுதெல்லாம் அகிலத்தில் அதர்மம் தலை தோங்குகிறதோ அப்பொழுதெல்லாம் இறைவன் விஷ்ணு பகவான் தர்மத்தை நிலைநாட்ட அவதாரங்கள் எடுப்பார். அந்த வகையில் இறைவன் விஷ்ணு நிலையை உணர்ந்து தனது முதல் அவதாரமான மச்ச அவதாரத்தை எடுக்கின்றார். மீன் உருவம் கொண்ட அது சமுத்திரத்தில் ஒளிந்துள்ள அரக்கன் கோமுகனை சம்ஹாரம் செய்து வேதங்களை மீட்டு மீண்டும் பிரம்மாவிடமே ஒப்படைத்தார். பிற்காலத்தில் சந்திரன் தனது மனைவிகளின் சாபத்தால் ஒளி மங்கிய நிலையில் இத்திருத்தலத்தில் நீராடி சாப விமோச்சனம் அடைந்ததாகவும் பிறகு தேவர்களும் சயன கோலத்திலே தரிசிக்க எண்ணி இறைவனை பிரார்த்திக்க பெருமானோ தேவதக்ஷன் விஸ்வகர்மாவை அழைத்து தம்மை போல் ஒரு திவ்ய விக்கிரகத்தை உருவாக்க ஆணையிட்டார். முழுமையடைந்த விக்கிரகத்தை அன்று தேவர்கள் முதல் இன்று மனிதர்கள் வரை 1000 ஆண்டுகளை கடந்து இன்றும் காட்சியளிக்கிறது என்று இந்த திருத்தல வரலாறு எடுத்துரைக்கிறது. இந்த ஸ்தலத்தோட சிறப்பு அப்படின்னு பார்த்தோம்னா 4 யுகங்களான கிருதாயுகம், திரேதாயுகம், துவாபர யுகம், கலியுகம். கிருதாயுகம் என்று சொல்லக்கூடிய முதல் யுகத்திலேயே இந்த ஸ்தலம் உருவானது. அதனால தான் 108 வைணவ ஸ்தலங்கள்ல முதன்மையானது திருச்சி திருவரங்கம் இருந்தாலும் முதல் யுகத்திலே தோன்றியதனால் ஆதி திருவரங்கம் என்று இன்றும் அழைக்கப்படுகிறது. இங்குள்ள மூலவர் மகாலட்சுமியான ஸ்ரீதேவி மடியிலும் நாபி கமலத்தில் பிரம்மதேவரும் இடது பாதத்தை பூமாதேவி மடியிலும் வலது பாதத்தை ஆதிசேஷன் வாளிலும் வைத்து காட்சியளிக்கிறார். திருச்சி திருவரங்கநாதருடைய மூலவர் தியான நிலை யோக சயனத்தில் காட்சியளிக்கிறார். ஆனால் ஆதி திருவரங்கநாதர் மகாலட்சுமியுடன் காட்சியளிப்பதால் போக நிலையில் உள்ளார். ஆதி திருவரங்கநாதருடைய மூலவருடைய விக்கிரகத்தை காணும்போது திருச்சி திருவரங்கநாதருடைய விக்கிரகத்தை காட்டிலும் மிக மிக பிரம்மாண்டமாக உள்ளது. ஆதி என்ற பெயருக்கு ஏற்ப மிக மிக பழமையான சக்தி வாய்ந்த நிலையில் உள்ளது. இந்த திருத்தலத்தில் உள்ள மூலவரை தரிசிக்கும் போது ஆனந்த வாழ்விற்கு தேவையான அனைத்து அம்சங்களும் இத்திருத்தலத்தில் குறைவின்றி நிறைந்திருக்கிறது. ஏன்னா இந்த ஸ்தலத்தில் உள்ள மூலவரில் கல்விக்கு அதிபதியாம் பிரம்மாவும், செல்வத்திற்கு அதிபதியாம் மகாலட்சுமியும், இருப்பிடத்திற்கு அதிபதியாம் பூமாதேவியும் ஒரு சேர விஷ்ணு பகவான்
ஆனந்த சயனத்தில் காட்சியளிப்பதால் இந்த திருத்தலம் மிக மிக சக்தி வாய்ந்ததாக உள்ளது. எங்கும் இறைவன் இருக்கிறார் என்று பேசுவதினால் உணர இயலாது. சில சூட்சும அனுபவத்தின் வாயிலாக மட்டும்தான் அதை உணர இயலும். அதை எளிமையாக உணர்வதற்காகத்தான் இறைவனோட ரூபத்தை விக்கிரகங்களாக கொண்டு ரிக், யஜுர், சாம, அதர்வன வேதங்களை கொண்டு பிராண பிரதிஷ்டை செய்யப்படுகிறது. அப்படி செய்யற இடத்துல அருகிலேயே நீரோட்டம் இருந்தா இன்னும் அதிகமாகவே இருக்கும். இந்த ஸ்தலம் இயற்கையாகவே தென்பெண்ணை ஆற்றங்கிற ஓரத்துல இருக்கிறதால இன்னும் அதிகமாகவே உணரப்படுகிறது. ஆதி காலத்துல கட்டின எல்லா கோயில்களும் சக்தி நிலையில எந்த ஒரு குறையும் இருக்காது. அந்த வகையில ஆதி திருவரங்கநாதரையும் ரங்கநாயகி அம்மனையும் தரிசிக்கும் போது இந்த சக்தியத்தை நாம் உணர முடியும். இவ்வளவு சிறப்புகள் கொண்ட ஆதி திருவரங்கநாதருடைய திருத்தலம் காலை 6 மணி முதல் இரவு 8 மணி வரை இடைவிடாது திறந்தே இருக்கும். வாய்ப்பு உள்ளவர்கள் நேரடியாக தரிசிக்கலாம். நிச்சயமா இந்த ஸ்தல வரலாறு உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நம்புறோம். மீண்டும் வேறு ஒரு வீடியோவில் சந்திக்கும் வரை இணைந்திருங்கள். இது ஆன்மீக யாத்ரா. நன்றி, வணக்கம்.